ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம்ல, அதை எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி சாஸு, அதாவது நிறைய சோயா சாஸு, ரெட் சில்லி சாஸ், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் இல்லாமல் வீட்டில் நம்ம இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான காய்கறிகள் தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். குடமிளகா, பீன்ஸு, கேரட்டு, கோஸு, அப்புறம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் பச்சை மிளகா. இது எல்லாமே நீளமாக வெட்டிக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே கொஞ்சம் நீளமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதனால் அதுமாரி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, வீட்டில் இருக்கிற பச்சரிசியை மட்டும் அதில் சாதம் செஞ்சு அதை நல்லா உதிரியாக வேக வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன். ஒரு தாம்பாத்தட்டில் ஆற வச்சுருக்கேன். ஸோ பாஸ்மதி ரைஸோ வேறு எந்த ரைஸும் நான் சேர்க்கலை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம், பல்லாரியை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட குடமிளகாய் போட்டு வதக்கியாச்சு. இருக்கிற காய்கறியெல்லாம் ஒன்று போட்டு வதக்கிக்க வேண்டியதான். இப்போ பீன்ஸ் தட்டியாச்சு ஸோ நீளமாக கட் பண்ண பீன்ஸை இதில் தட்டியாச்சு. அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தடுத்து கோஸு, அப்புறம் கேரட்டு, இதெல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக கரண்டியை வச்சு இது பண்ணாமல், மிக்ஸ் பண்ணாமல், நீங்கள் மேக்ஸிமம் நல்லா குலுக்கி விட்டு பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா காய் நீளமாக வெட்டது ஃபுல்லாக உடஞ்சிடக்கூடாது. ஸோ லைட்டாக பெரட்டி விட்டாப்பில் பண்ணால் போதும். ஸோ கோஸையும் நல்லா நீளமாக வச்சு வெட்டிக்கோங்க. இதில் மெயினாக வேலை அப்படின்னாலே என்னென்னா காய் வெட்டுறதாங்க. நாங்கள் உட்காந்து காய் வெட்டினோம். நான் காமிச்சது கொஞ்சம் குவான்டிட்டி தான் காமிச்சேன். ஆக்சுவலாக ஃபுல் குவான்டிட்டி காமிக்க எனக்கு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சமாக காமிச்சிட்டு அந்தந்த இதெல்லாம் எந்த அளவுக்கு வெட்டிக்கணும்னு காமிச்சேன். ஸோ நான் வீட்டில் எல்லாேருக்கும் சண்டே மத்தியானம் செய்கிறோம், எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. அதனால் நான் மத்தியானம் லஞ்சுக்கே நான் இது ரெடி பண்ணேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி செஞ்சுருக்கேன். என்னென்னலாம் காய் போடணும் அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறத தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக காமிச்சேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்யணுன்னா அதுக்கு ஏற்றப்பறம் நீங்கள் காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கி விட்டு காய் வேக வைங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். கரண்டி வச்சு கிண்டிங்கன்னா குழஞ்சிரும், அது மாதிரி உடஞ்சி போயிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் இது பண்ணாதீங்க. அதுமாதிரி இந்த காய் வேக வைக்க கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றிருக்கோம், பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வெந்துடும். ஸோ இதுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா உப்பு, அந்த உப்பை மட்டும் சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் இதில் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி குலுக்கி விட்டு தான் வேக வைக்கணும். அப்போ அவ்வளோதான், குலுக்கியாச்சு. இப்போ தம்மில் போட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பதத்துலேயே நாங்கள் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கணும். நாங்கள் கொஞ்சம் வேகட்டுன்னு விட்டோம். ஏன்னா பிரவீன் கண்டிப்பாக சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேக விடலான்னு பார்த்தா அது ரொம்ப வெந்துட்டு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோன்னா, கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, நெய், அப்புறம் வீட்டில் இருந்த சீரகத்தை அரைச்சிருக்கோம். அது கொஞ்சம் உடச்சி அரைச்சா போதும், மையாக அரைக்க வேண்டாம். ஏன்னா லைட்டாக வாயில் தட்டுப்பட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் மிளகும் பொடியாக அரைக்காமல் 1-2 அரைச்சி போட்டால் தான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு அப்படி தூக்கலாக தெரியும். அது மாதிரி ரொம்பவும் காரமாகவும் இருக்காது. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கோம். ஸோ பச்சை மிளகா அவ்வளோ போடும் போது மிளகு கொஞ்சம் வாசனைக்கு போட்டால் போதும். ஸோ பார்த்திங்களா வெந்திருக்கு. ஸோ இதுக்கு முந்தின வெந்ததுலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். நான் பிரவீன் சாப்பிட மாட்டான், காயாக இருக்குது. ஏற்கனவே ஒரு கருவேப்பிலை, மல்லி இலை இருந்தாலே நாங்கள் எடுத்து தூக்கி போடுற கேரக்டர் தான். இன்னும் அவ்வளோத்துல தான் இருக்கோம். ஸோ இவ்வளோ காய் அப்படியே சாப்பிடுதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனுக்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மசிய வேக வச்சா அவன் ஈஸியாக சாப்பிட்ருவாங்கிறதுனால கொஞ்சம் வேக விட்டுட்டோம். ஆக்சுவலாக இது க்ரீன் கலர்லாம் இருக்கிறது க்ரீனாகவே இருக்கும் போதே நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணி இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அப்படியே நறு நம்ம பெரிய ஆட்கள்லாம் சாப்பிடும்போது வாயில் காய்கள்லாம் நரன்னு கடிக்கிற மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னா இன்னொன்று அதுதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸு. ஸோ கொஞ்சம் நாங்கள் வேக வச்சுருக்கோம். நீங்கள் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த பதத்தில் வேக வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு இதில் நீங்கள் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சோட எண்ணெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம கடைகள்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இது நான் பண்ணலை, நானும் எங்கள் அம்மாவும் பண்ணலை, என் தம்பி பண்ணான். ஸோ சண்டே லீவு வீட்டில் இருந்தான். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அந்த அன்றைக்கி நான் பண்ணுறேன்க்கா, நான் செஞ்சு காமிக்கிறேன், அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அதான் அவன் தான் பண்ணான்.
நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இப்படி அந்த வானொலியை அப்படி தூக்கி போடுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணி பார்க்கணுன்னு அவனுக்கும் ஒரு ஆசை. சரி நாங்களும் பண்ணுவோம். என்ன இதெல்லாம் பண்ணதுனால எங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாக சிந்திட்டுங்க, அதான் மேட்ரு. எல்லாம் கிச்சன் ஃபுல்லாக சிந்தி செதறிட்டு ஓகே. ஆனாலும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த மாதிரி நல்லா அழகாக பண்ணால். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நிறைய பண்ணுறது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அது பெரிய பாத்திரத்தை எடுத்து குளுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் ஹைட்டு கம்மி, ஆனால் அவன் கொஞ்சம் ஹைட் அதிகம். ஸோ அதனால் அவனுக்கு ஈஸியாக குளுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு அவன் ஹைட்டை வச்சு அவன் குளுக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல பின்னால் இருந்து. ஏன் அவன் ஹைட்டுக்கு என்ன எக்கி ஸ்டூல் போட்டு ஏறி நின்று தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து அந்த நெய்யில் போட்டு வறுத்ததில் கொஞ்சோட சாதத்தை எடுத்து போட்டுக்கிட்டான். ஆக்சுவலாக சாதம் வந்து ஆற வச்சாலுமே அது ஒரு பாட்டாக கட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதை எடுத்து ஊற்றி விட்டால் நல்லா உதிரியாக வந்துடும். பாருங்கள் இப்போ உதிரியாகிட்டு. ஸோ அதில் கொஞ்சம் நம்ம வேக வச்ச காய்கறி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் தெரியுமா, அதை எடுத்து இதில் போட்டாச்சு. அதில் கொஞ்சோள சீரகத்தூள், கொஞ்சோள மிளகுத்தூள், இதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை, அவனாவே ஆட் பண்ணது தான். ஸோ அவனுக்கே தெரிஞ்சது. ஆனால் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த வானொலி எப்படி தூக்கி தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா. இப்படி தான் நம்ம கடைகளெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சு காமிச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். ஸோ அதை வந்து நாங்கள் செஞ்சுட்டோங்க, இப்படி தான் செய்யணும். ஸோ அதான் செஞ்சு காமிச்சாச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு. பக்கத்தில் நாங்கள் வந்து தக்காளி சாஸ் வீட்டிலே ரெடி பண்ணுங்கிறதுக்காக தக்காளியை அவிச்சு தோல் உரிச்சி வச்சுருக்கோம். இதை மிக்சியில் நெக்ஸ்ட்டு அடிக்கணும். அதுக்கு முன்னால் நான் இதை செஞ்சு சர்வ் பண்ணி காமிச்சிருங்க அப்படின்னா. ஸோ அதனால் நாங்கள் அதை ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவன் போட்டது தான். ஆனால் உப்பு ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டாச்சு. அந்த மிளகுத்தூள், சீரகத்தூள், அந்த நெய், முந்திரி பருப்பு, அந்த குவான்டிட்டி எல்லாமே அவன் தான் போட்டான். சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் ஃபஸ்ட்டு இந்த இது ரெடி பண்ணதுன்னு எல்லோரும் மாசாக செய்கிறத வந்து லேட் ஆகும், அதனால் இந்த இதை வந்து எல்லோரும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் சாப்பிட்டோங்க. பிரவீனும் சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ நம்ம மொத்தமாக இருக்கிற காய்கறிகளை இருக்கிற சாதம் நம்ம எடுத்து வச்சு ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே தட்டிடலாம். எல்லாத்தையும் நல்லா தட்டிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆற வைக்கும் போது அது கட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம செஞ்சு வரையில் பார்த்திங்கன்னா நம்ம குலுக்கி செஞ்சு வரையில் உதிரியாக வந்துடும். ஸோ என்னடா நம்ம ஆற வச்சோம் இப்படி கட்டியாக இருக்கேன். நான் ஆக்சுவலாக ஆற வச்சாலும், அதாவது சுட சுட இருக்கிற சாதத்தை எடுத்து நம்ம ஆற வச்சா கொஞ்சம் கட்டியாக தாங்க இருக்கும். அதனால் நம்ம சோறை வந்து நம்ம குழச்சி வடிச்சிட்டோமோ அப்படின்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆறிட்டு லைட்டாக கரண்டியை வச்சு உதுத்து விட்டோம் அப்படின்னா நல்ல உதிரியாக வந்துடும். இந்த பார்த்திங்களா, இப்போ பாருங்கள் நம்ம கட்டியாக இருக்குது, உதிர்ந்துட்டு பார்த்திங்களா. இந்த பார்த்திங்களா இப்படி குலுக்கி விடுறதுக்கு தான் எங்களால் இந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து குலுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவன் எடுத்து குலுக்கினான். ஆனால் நான் எனக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்ப சக்கனமாக இருந்துச்சுங்க. ஆமாம், அழகாக குலுக்கி செஞ்சுட்டான். ஸோ இப்படி தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, அதில் எப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழமும் போட்டிருக்கு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அதில் தட்டிடலாம். இப்போ நல்லா ப்ரௌனிஷாக இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இதை எடுத்து நம்ம அதில் தட்டிடலாம். ஸோ தட்டியாச்சு. இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருந்த சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணது. எதுவுமே நம்ம கடையில் வாங்கலை, எல்லாமே வீட்டில் ரெடி பண்ண மிளகுத்தூள். அதாவது எல்லாமே ரெடிமேடு அப்படிங்கிற உலகத்துக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாமே ரெடிமேட்லேயே பண்ணணும் அப்படின்னு அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் அது கெமிக்கல்ஸ் இருக்கும். நீங்கள் மிளகு எடுத்து உடைங்க, ஜீரகத்தை எடுத்து உடைங்க. ஸோ அது நமக்கு ஒரு கூட கொஞ்சம் வேலையாக தான் இருக்கும். பரவாயில்ல, ஹெல்த்தி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் எந்த சாசஸ்லாம் இல்லாமல் நம்ம செய்கிற ஹெல்த்தியாக செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு செய்யுங்க. அப்போது நமக்கு அந்த வேலை வந்து பெருசாக தெரியாது. ஸோ எல்லாமே செஞ்சு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவும் பாருங்கள் லைட்டாக மட்டும் பரட்டி விட்டுட்டு ஃபுல்லாகவே அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இதாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸை மாசாக பண்ணுறது. இந்த மாதிரி குலுக்கி விட்டேங்க. எதுக்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாகவே வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுன்னு இல்லை, நம்ம எந்த ஒரு மிக்ஸ்ட் ரைஸ் செய்கிறா இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. ஸோ நம்ம பக்கத்தில் வந்து இது தக்காளியை வந்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருந்தோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 கப் சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் இதெல்லாம்.
ஸோ சைடில் மிக்சியில் அரைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இதில் சவுண்டை கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மிக்ஸி சத்தம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. இங்கே சைடில் கார்னிஷிங்க்கு இது போட்டாச்சு, மல்லியில் போட்டாச்சு. மல்லியில் போட்டு இது ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம இது மட்டும் தான், தக்காளி சாஸ் மட்டும் தான் ரெடி பண்ணணும். இது லைட்டாக அப்படியே பெரட்டி மட்டும் விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டுனீங்க அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிரும், குழஞ்சிரும். காயும் சரி சாதமும் சரி ரொம்ப குழஞ்சிரும். ஸோ மேக்ஸிமம் அப்படியே லைட்டாக அப்படியே குலுக்கி மட்டும் விட்டாலே போதும். எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். நம்ம இதை பிடைப்போம்ல, சொலவில் பிடைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கு பார்க்க அப்படி தாங்க தெரியுது. ஆமாம், ஆனால் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழம் அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஜூஸு, தக்காளி சாஸ், அது தக்காளி சாஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம், டொமேட்டோ சாஸு. ஸோ இதுவுமே ஹோம் மேடு டொமேட்டோ சாஸ். ஸோ அரைச்சி வச்சதை எடுத்து அதில் ஊற்றி இது நல்லா கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். இது பிரவீனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் போனாலுமே அவன் எந்த ஒரு சரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தோசைக்கு கூட அவன் தக்காளி சாஸ் தான் கேட்பான், டொமேட்டோ சாஸ் வேணும்னு. ஸோ அதனால் வீட்டிலே ரெடி பண்ணோம். இதை கொஞ்சம் நிறையவே ரெடி பண்ணி வச்சுப்போம், ஏன்னா அப்பப்போ அவனுக்கு கேட்குறதுக்கு. ஸோ பார்த்திங்களா, சூப்பரான ஃப்ரைட் ரைஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ண ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் வித் தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ். பார்த்துக்கோங்க, எல்லாமே ஹோம்மேடுங்க. இதில் எதுவுமே ரெடிமேட் ஐட்டம்ஸ் எதுவுமே இதில் கிடையாதுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.